இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் நீங்க அத்தனை பேரும் பக்கபலமா இருக்க வேண்டும். இந்தியாவிலேயே மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கிற தினமும் மக்களை சந்திக்கின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்க அறிவீங்க. சென்னையில கோட்டையில இருந்து மட்டும் ஆட்சி நடத்தாம மக்களுக்காக சுற்றி சுழன்று உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தினந்தோறும் திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரார். அடுத்து வர இருக்கின்ற திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலும் உங்களுடைய நலனுக்காக இன்னும் நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் செயல்படுத்துவார். ஆகவே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லணும்னா நீங்க அனைவரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில ஐயா ஆணைமுத்து அவருடைய நூற்றாண்டை முன்னிட்டு அவருடைய தொண்டை போற்றுகின்ற வகையில் அவருடைய நூற்றாண்டை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு விழாவாக நடத்த வேண்டும். அதேபோல புகைப்பட கண்காட்சியும் இங்கே தொடங்கி வச்சிருக்கிறோம். அவருடைய பணிகளை எல்லாம் தொகுத்து நூற்றாண்டு மலரையும் இங்கே வெளியிட்டிருக்கிறோம். இதற்கு முன்பு மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை இயக்கத்தின் சார்பாக தயாரிக்கப்பட்ட நூற்றாண்டு மலரையும் சென்னையில நான் தான் வெளியிட்டேன். அந்த பெருமையும் எனக்கு உண்டு. நம்முடைய முதலமைச்சர்கள் அவருடைய அத்தனை நூல்களையும் இன்னைக்கு அரசாணையாக்கி இருக்கிறார். பிற்படுத்தப்பட்டவருக்கு உரிய இடஒதுக்கீட்டை பெற வேண்டி முதலாக 1981ஆம் ஆண்டு டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை நடத்தி ஆதரவு திரட்டியவர்தான் ஐயா ஆணைமுத்து அவர்கள். நான் பலமுறை பேசியிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கும் அதேதான். நான் கலைஞரின் பேரனாக மட்டும் இங்கே வரவில்லை. பெரியாருடைய பேரனாக, பேரறிஞர் அண்ணாவுடைய பேரனாக, பெரியவர் ஆணைமுத்தவருடைய கொள்கை பேரனாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. பெரியாருடைய தொண்டர்களுக்கு